வணக்கம். ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024 குரோதி வருடம் ஆவணி 2ஆம் நாள். இன்றைய ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்று சந்திர பகவான் காலை 10:06 வரை உத்திராட நட்சத்திரத்தில் போகிறாரு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மிதுன ராசி அப்படின்றவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போது சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போதே அந்த சந்திர பகவான் ஒரு 8ஆம் பாவகத்தில் ராசி, இப்போ மிதுன ராசிக்கு 8வது பாகமான உங்களுக்கு மகரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படின்றதுனால ஒரு மிதுன ராசிக்கு மனக்குழப்பம், ஒரு மனசில் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படின்ற விஷயங்கள் வரும். உடல் சோர்வு, டயர்டு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது வேலைப்பளு, அலைச்சல், சின்ன சின்ன செலவுகள், இப்படி எல்லா விஷயமும் மொத்தமாக இருக்காது, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படின்றதுனால அந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல விஷயம். கொஞ்சம் ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படின்ற விஷயமாக கடவுள் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும். ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற விஷயங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ மேச ராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில், அப்போ ஜீவனம், ஒரு தொழில், வேலை அப்படின்ற விஷயத்தில் அருமையாக சூப்பராகவே இருக்க போகுது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு துணிந்து முடிவு அப்படின்ற விஷயங்கள் எடுப்பீங்க. நல்ல நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது. மேச ராசிக்கு ஒரு துணிந்து எந்த விஷயங்களும் செய்து பாராட்டு பெறக்கூடிய நாளாக சூப்பரான நாளாக இருக்குங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசிக்கு உங்களுக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராசியிலேயே குரு அப்படின்ற விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு, ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படின்ற நாட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு குடும்பம், ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமான ஒரு கோயில் அப்படின்ற இதில் ஒரு வழிபாடு, பூஜை அப்படின்ற விஷயங்களில் பண்ணுறதுக்கான, கலந்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஆக இன்று நல்ல நாளாக சூப்பரான நாளாகவே இருக்குங்க. கடவுள் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணுறோமா, ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்கள்லையே நம்ம ஈடுபடும் போது கண்டிப்பாக நமக்கு நல்ல நாளாக சூப்பரான நாளாக இருக்க போகுதுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசிக்கு பாருங்கள் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகுது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனசு குழப்பம் அப்படின்ற விஷயம் இருக்கும், கோபம் அப்படின்ற விஷயங்கள் வரும். அப்படின்றப்போ உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உணவுலையும் கட்டுப்பாடு, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோம்னா இன்று நல்லாவே இருக்கும். இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தையும் பண்ணுங்கள். உங்களுக்கு காலையிலேயே இறை வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயம் இருந்தாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல நாளாக சூப்பரான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு போகுங்க. கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாருங்க. அப்படின்றப்பே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சந்திர பகவான் ராசியை பார்ப்பது மிக மிக நல்ல விஷயம். ராசியிலேயே உங்களுக்கு புத பகவான் அப்படின்ற விஷயம் இருக்காங்க. ஆக சந்திரன் புதன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மனசு தெளிவு அப்படின்ற விஷயம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆக வீட்டில் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். தொழில், வேலை எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல நாளாக எல்லாமே ஒரு அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு நலமுடன் முடியக்கூடிய நல்ல நாளாக சூப்பராக இருக்குங்க. ஒரு சிம்ம ராசி நேயர்களுக்கு, சிம்ம ராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன், சூரியன், ஆக சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு பரிவர்த்தனை, ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் தொழில், வேலை அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்லாவே இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது. ஆக ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயம் சிம்மராசிக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது. வேலை, தொழில் அப்படிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வரும். ஒரு நல்ல நாளாக முடியக்கூடிய நாளாக சூப்பரான நாளாக இருக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு ராசி அதிபதி புத பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் மனதை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் அப்படின்ற விஷயமாகவும் இருக்குது. அருமையான அமைப்பு அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு குடும்பம், ஃபேமிலி அப்படின்ற விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு அப்படின்றதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்றைக்கி நாளாக இருக்கும். ஒரு தொழில், வேலை அப்படின்ற விஷயங்கள் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இன்றைக்கி ஒரு நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற வகையில் ஒரு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லா விஷயத்துலையும் சூப்பராக இன்றைக்கி கன்னி ராசிக்கு இருக்க போகுது. ராசியிலேயே ராகு, 7ஆம் இடத்துல ராகு அப்படின்ற விஷயங்கள் இருப்பது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கும்போது இன்றைக்கி கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க.
துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசிக்கு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாங்க. 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் அருமையான அமைப்பு. 8ஆம் இடத்துல குரு செவ்வாய். ஆக ஒரு போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஒரு போட்டி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஒரு துலாம் ராசி அதிபதியா அங்கே போய் 11ஆம் இடத்துல இருப்பது போட்டியில் சக்ஸஸ் வெற்றி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆக எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சாதகமாக செயல்படக்கூடிய அளவில் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல 11ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து ஒரு ஆட்சி பலம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து சூப்பராகவே இருக்காரு. ஆக துலாம் ராசிக்கு இன்று நல்ல நாளாக சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்கு பாருங்க, உங்களுக்கு ராசிக்கு சந்திர பகவான் ஒரு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் ராசியை பார்க்குறாங்க. ஆக ராசி அதிபதி ராசியை பார்ப்பது ஒரு நல்ல பலம். குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஆக எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் தொழில் வேலை ஜீவனம். ஆக நீங்கள் தொட்டது இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வேலை செய்கிற இடத்துல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதனால் ஒரு பெருமை அப்படின்ற விஷயத்தை அடைவீங்க. ஆக விருச்சிக ராசிக்கு இன்று நல்ல நாளாக சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசிக்கு ஒரு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறாங்க. அப்போ அந்த தனஸ்தானத்தில் போகிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல புத பகவான் போகிறாங்க. உங்களுக்கு ஒரு 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் போகிறது. சின்ன சின்ன செலவுகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன மன கசப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களை பண்ணும்போது இன்று நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசிக்கு ராசியிலேயே உங்களுக்கு சந்திர பகவான் போகிறாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு இருக்குது. ஆக சூரிய பகவான் அங்கே பலம் பெறுவது 8ஆம் இடத்துல பலம் பெறுவது மனசில் ஒரு போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு உறுதியாக மனசில் எண்ணி அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. ஆக 8ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் சூரியன் போவது ஒரு ஒரு மனசில் இனம் புரியாத குழப்பம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள். இன்று நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறாங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் புதனோட பார்வையில் போகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். ஆக ராசியிலே சனி பகவான் ஒரு 7.5 சனியாக போகிறது அது ஒரு உங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆனால் இன்றைய நாள் பொழுது எப்படி போகுது அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புதனோட பார்வையில் சந்திர பகவான் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. 6ஆம் இடத்துல புத பகவான் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி முடியும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் சுகம் அப்படின்ற விஷயமாக நல்லாவே இருக்கும். ஃபேமிலியிலையும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு மீன ராசிக்கு ஒரு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் போகுதுங்க. ஆனால் ராசியிலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயங்கள் போகிறது ஒரு ஜாமீன் கையெழுத்து போகிறது ரெக்கமெண்ட் பண்ணுறது அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஏமாறக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதனால் வந்து எச்சரிக்கை கவனம் அப்படின்ற விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கணும். மனதில் இன்னும் புரியாத ஒரு கோபதாபங்கள் அப்படின்றது அந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்க கேது அப்படின்றது உங்களுக்கு உண்டாக்குவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொறுமை அப்படின்ற விஷயங்களை கடைப்பிடிக்கணும். ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள். இன்று நல்ல நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். ஆக அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதுபோல் தொடர்ச்சியாக நம்ம ராசி பலன்கள் அப்படின்ற வீடியோவை இனிமேல் கண்டினியூவாக போட போகிறேன். புதுசாக நம்ம சேனல் யாரும் வந்திருக்கீங்களா பார்க்குறீங்களா கேட்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.